Hello friends, welcome back to my channel. போன வீடியோல இந்த அம்மாக்கு பாஸ்கெட்டோட அட்டாச் பண்ணி ஃப்ராக் எப்படி பின்றதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருந்தோம். இன்னைக்கு இவங்களோட பாப்பாக்கு பர்ஸ்ல அட்டாச் பண்ணி ஃப்ராக் எப்படி பின்றதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். வெறும் 10 நிமிஷத்துல இதை நீங்க பின்னிடலாம். அம்மாவுக்கு பீட்ஸ்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தேன். ஆனா இவளுக்கு டபுள் கலர்ல பிங்க் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல ஃப்ராக் வந்துட்டு பின்னி இருக்கேன். செம்ம அழகா இருக்கா பார்க்கிறதுக்கு. ரெண்டு பேரும் ஒண்ணா பார்க்கிறதுக்கு செம்ம கியூட்டா இருக்காங்கல்ல. ரெண்டு பேரும் ஒரே பாக்ஸ்ல தான் வந்தாங்க. ரெண்டு பேரும் சேர்த்து 180 ரூபாய் கொடுத்து கடையில வாங்கினேன். இந்த ஒரே ஒரு குட்டி பொம்மையும் தனியா விற்கிறாங்க. இந்த குட்டி பொம்மை மட்டும் 35 ரூபாய். நீங்க ஹோல்சேல் பிரைஸ்ல வாங்குனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் விலை கம்மியா கிடைக்கும். ஷைனின்ற சிஸ்டர் இந்த மாதிரி கூடைகளை பின்னி எவ்வளவுக்கு சேல் பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நான் இந்த வீடியோவோட எண்டில் சொல்றேன். இன்னைக்கு நான் இந்த பர்ஸ்ல தான் இந்த பாப்பாக்கு ஃப்ராக் பின்ன போறேன். இந்த ஃப்ராக் பின்றதுக்கு 4 ஒயர், ஒரு ஒயரும் 1 அடி கட் பண்ணிக்கோங்க போதும். ரன்னிங் ஒயரையும் 1 அடி எடுத்துக்கோங்க போதும். லெஃப்ட் சைடு ஒரு 2 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு இப்படி மடிச்சுக்கோங்க. சின்ன பக்கம் முன் பக்கம் வர மாதிரி மடிச்சு லெஃப்ட் ஹேண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ ரைட் ஹேண்ட்ல இருக்கிறது 1 அடி கட் பண்ண ஒயர். இதையும் ஒரு 2 இன்ச் அளவுக்கு பின் பக்கம் மடிச்சு எப்பவும் போல நாட் போட்டுக்கோங்க. லெஃப்ட்லயும் நமக்கு சின்னதா ஒயர் இருந்தா போதும், மேல் பக்கத்துலயும் சின்னதா ஒயர் இருந்தா போதும். இதை நம்ம உள்ளுக்குள்ள சொருகி விட்டுருவோம். இப்போ இதே மாதிரி ரெண்டாவது கட் பண்ணி வச்சிருக்கிற ஒயரை ரைட் சைடு போற ரன்னிங் ஒயர்ல ஜாயின் பண்ணணும். ரன்னிங் ஒயரை இப்படி மடிக்கணும். கட் பண்ண ஒயரை சின்ன பக்கம் பின் பக்கம் வர மாதிரி மடிச்சு எப்பவும் போல நாட் போட்டுக்கோங்க. அம்மாவுக்கு எப்படி ஃப்ராக் பின்றதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபுல் வீடியோ லிங்க் பின் பண்ணி வைக்கிறேன், மறக்காம பாருங்க. இப்போ இதே மாதிரி மூணாவது 1 அடி கட் பண்ண ஒயரை ரன்னிங் ஒயர்ல ஜாயின் பண்றேன். சின்ன பக்கம் பின் பக்கம் வர மாதிரி மடிச்சு ரன்னிங் ஒயர்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இப்போ கடைசியா 4வது ஒயரை ஜாயின் பண்ணணும். ஹேண்ட்பேக்கு, பர்ஸு கூடன்னு 10 நிமிஷத்துல இந்த குட்டி ஃப்ராக்கை பின்னி நீங்க அதிக லாபத்துக்கு சேல் பண்ணலாம். ஒயரும் நமக்கு அதிகமா தேவைப்படாது. நீங்க ரெகுலரா ஒயர் குடைகள் பின்றீங்கன்னா பொம்மைங்களை ஹோல்சேல் பிரைஸ்ல மொத்தமா வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ கட் பண்ண 4 ஒயரையும் வரிசையாக ஜாயின் பண்ணியாச்சு. இந்த அம்மா உடம்புக்கு 4 நாட்டே கரெக்டாக இருக்கும். இப்போ இதை பர்ஸில் அட்டாச் பண்ண போகிறோம். உங்களுக்கு எந்த இடத்துல ஃப்ராக் வரணுமோ அந்த இடத்த கரெக்டாக சென்டர் பார்த்துக்கோங்க. சென்டர் பார்த்துட்டு இந்த சின்ன ஒயரை இப்படி சொருகிருங்க. கழுத்துல இருந்து தான் இந்த ஃப்ராக் நம்ம பின்ன போகிறோம். ஸோ லாங்காக இருக்கிற ஒயர் வந்துட்டு மேல் பக்கம் பார்த்த மாதிரியும் சின்னதாக இருக்கிறத நம்மளை பார்த்த மாதிரியும் வச்சுக்கோங்க. ரைட் சைடு இந்த சின்ன ஒயரை சொருகி விட்டோம் இல்லையா, இது பிரிஞ்சு வராத அளவுக்கு பர்ஸில் சொருகிருங்க. கூடையில் நம்ம ஃப்ராக் பின்ற மெத்தட்லேயே ஆல்ரெடி நம்மளோட சேனலில் இந்த ஹார்ட் ஷேப் எப்படி பின்றது, ஃப்ளவர் வேஸ் எப்படி பின்றது, ஃப்ளமிங்கோ பேர்டு எப்படி பின்றதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம். இது எல்லாமே ஐ கார்டில் கொடுக்குறேன் பாருங்க. இப்போ லாங்காக இருக்கு இல்லையா ரன்னிங் ஒயர், அதை 1 2 ஹோல் விட்டுட்டு 3வது ஹோலில் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரன்னிங் ஒயரை கம்ப்ளீட்டாக வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்துட்டு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா அதை சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி விட்டுட்டு லெஃப்ட் சைட்லேயும் இந்த ஒயரை உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. இந்த ரன்னிங் ஒயரை வச்சு உடம்புல 2 வருஷம் நான் பின்னணும்னு நினச்சேன். ஆனால் 1 வருஷம் தான் பின்னிருப்பேன். ஸோ உங்களுக்கு நான் 1 அடி ஒயர் தான் சொல்லியிருக்கேன். இந்த ஒரு ஒயரை மட்டும் தான் இந்த மாதிரி நம்ம உள்ளுக்குள்ளே சொருகி விடுவோம். மற்றபடி ஃப்ராக் ஃபுல்லாகவே இந்த பர்ஸோட அட்டாச் பண்ணி அப்படியே நம்ம பின்னுவோம். ஸோ எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த ஒயர் ஃபேட் ஆகுமே தவிர பேஸ்கெட்ல இருந்தோ பர்ஸ்ல இருந்தோ இந்த ஃப்ராக் வந்துட்டு கழண்டு வரவே வராது. அடுத்து 2வது வருஷம் பின்றதுக்கு 2 அடியில் ரன்னிங் ஒயர் கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நாட் இருக்கு இல்லையா, அதே ஹோல்குள்ள இந்த ரன்னிங் ஒயரை விடணும். விட்டுட்டு சைடில் கிராஸாக இந்த ஒயரை வெளிப்பக்கமாக எடுக்கணும். இந்த ஒயரோட கார்னரை இந்த ஃபர்ஸ்ட் நாட் இருக்கு இல்லையா, இதுக்கு சைடில் கிராஸாக இருக்கிற ஒயரில் எடுத்திருக்கேன். மேலே இருக்கிற ஹோலில் எடுக்கக்கூடாது. இதையும் பார்த்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த ஒயரோட கார்னர் மேல் பக்கம் எவ்வளோ ஒயர் இருக்கோ அதே அளவுக்கு அளந்து விட்டுருங்க. மேல் பக்கம் போகிற அளவுக்கு அளந்து விட்டுட்டு இப்போது இந்த ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போட போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் நாட் இருக்கு இல்லையா, அதில் போகிற ஒயரில் ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கோங்க. இந்த 2வது வரிசையிலையும் நம்ம 4 நாட் தான் போடுவோம். அடுத்த வரிசையில் நம்ம 6 நாட் போடுவோம். இதுக்காக தான் லெஃப்ட் சைடு பாருங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ஒயர் விட்டுருக்கும். இப்போது 2வது நாட் போடுறேன். போன வீடியோவில் ட்ராயிங்லாம் பண்ணி வரைஞ்செல்லாம் காமிச்சிருந்தேன். இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப சிம்பிள் மெத்தடில் எதுவுமே பண்ணாமல் எந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ராக் வேணுமோ அந்த இடத்துல அந்த ஒயரை மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா போதும் ஸ்டார்டிங்கில். மற்றபடி ஃப்ராக்கை வந்துட்டு ரொம்ப ஈஸியாக பின்னிடலாம். வெறும் 10 நிமிஷம் தான் ஆகும் இந்த ஃப்ராக் பின்னுறதுக்கு. ஓகே, இப்போ 4 நாட் போட்டாச்சு இல்லையா. இப்போ ரைட் சைடு வந்துட்டு மீதி ரன்னிங் ஒயர் போகும். இந்த ரன்னிங் ஒயர் என்ன பண்ணணும்னா மேல் பக்கம் எவ்வளோ போகுதுன்னு பாருங்கள். அதை விட ஒரு 1 இன்ச் அதிகமாக விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. நான் 2 அடி ஒயரே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் சொல்லியிருக்கேன். இப்போது ஒயரை கட் பண்ணிவிட்டு இந்த ஒயரை ஃபஸ்ட்டு வரிசை இருக்கு இல்லையா அதே ஹோல்குள்ளே சொருகணும்.
சொருகிட்டு சைடில் கிராஸாக வெளிப்பக்கமாக எடுக்கணும். இந்த ஃபஸ்ட்டு வரிசைக்கு நேராக மேலே இருக்கிற ஹோலில் எடுக்கக்கூடாது, சைடில் இருக்கிற ஹோலில் இப்படி வெளிப்பக்கமாக எடுக்கணும். அப்போ தான் அந்த ஃப்ராக்கோட ஷேப் நமக்கு அகலமாக வரும். ஓகே, இப்போது 3வது வரிசையில் 6 நாட் போடுறதுக்கு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் எக்ஸ்ட்ரா ஒரு ஒயர் விட்டுருக்கேன் பாருங்கள். இப்போது அடுத்த வரிசை பின்னுறதுக்கு ரோலோட ஜாயிண்ட் ஆகிருக்கிற ஒயர், அதாவது கொஞ்சம் லாங்காக இருக்கிற ஒயரே எடுத்துக்கோங்க. இப்போ பிங்க் கலரில் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு ஒயர் இருக்குது இல்லையா, அதே ஹோல்குள்ளே இந்த பிங்க் கலர் ஒயரை இன்செர்ட் பண்ணணும். இன்செர்ட் பண்ணிவிட்டு க்ராஸாக சைடில் இருக்கிற ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக எடுக்கிறேன். இந்த மாதிரி பின்னாதான் அந்த ஃப்ராக்கோட ஷேப் அகலமாக நமக்கு கிடைக்கும். இப்போது மேல் பக்கம் எவ்வளோ ஒயர் இருக்கோ அது வரைக்கும் அளந்து விட்டுருங்க. விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் இப்போ நாட் போடணும். ஒயிட் கலரில் ஃபஸ்ட்டு ஒயர் இருக்கு இல்லையா, இதில் நாட் போடணும். இப்போது இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையை நாட் போட்டுகிட்டே வாங்க. 6 ஒயிட் கலர்லேயும் 6 நாட் நம்ம போடணும். அதுக்கு அடுத்த வரிசையில் 8 நாட் நம்ம போடுவோம். இந்த மாதிரி மெத்தடில் பேஸ்கெட்டோட அட்டாச் பண்ணி முதல் பாக்கெட் நம்ம பின்னிடணும். அதுக்கப்புறம் ட்வின் பேஸ்கெட் போட்டிருந்தேன். இதே மாதிரி பர்ஸ்லாம் எப்படி பின்னுறதுன்னு போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா தான் ஹார்ட் ஷேப்பு, இந்த ஃப்ளமிங்கோ பேஸ்கெட்டு, அப்புறமா இந்த ஃப்ளவர் வேஸ்லாம் பின்னும். இப்போ ஃபைனலாக நம்ம இந்த டாலுக்கு வந்திருக்கும். இந்த மாதிரி அமேசிங்கான நியூ ஐடியாஸ் அடுத்தடுத்து நம்மளோட சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். என்னோட எஃபர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரே ஒரு ஷேர் மட்டும் பண்ணுங்கள். இப்போ 3வது வரிசையில் 6 நாட் நம்ம போட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்து மேல் பக்கம் ஒயிட் கலர் ஒயர் இருக்கு இல்லையா, அதை விட ஒரு இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக இந்த பிங்க் கலர் ஒயரை விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போது கட் பண்ண இந்த பிங்க் கலர் ஒயரை ரைட் சைடு பர்ஸில் சொருகணும். ஆனால் நான் இப்போ சொருகலை, நான் இதை பின்னிட்டு சொருகி காமிக்கிறேன். இப்போது பிங்க் கலர் ஃபர்ஸ்ட் ஒயர் இருக்கு இல்லையா, அதே ஹோல்குள்ளே ரன்னிங் ஒயரை இப்படி விடணும். ரன்னிங் ஒயர் நீங்கள் லாங்காகவே எடுத்துக்கோங்க. விட்டுட்டு சைடில் க்ராஸாக இருக்கிற அந்த ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக எடுக்கணும். ஃப்ராக் என்ன ஷேப்பில் வேணுமோ அதே ஷேப்பில் இந்த ஒயர்ஸை வெளிப்பக்கமாக எடுக்கணும். இப்போ மேல் பக்கம் போகிற அளவுக்கு ரன்னிங் ஒயரை விட்டுருங்க. விட்டுட்டு இதே ஹோல்லையே இந்த ஃபர்ஸ்ட் ஒயர் இருக்கு இல்லையா, பிங்க் ஒயர், அதில் நாட் போட்டுக்கோங்க. 3வது வரிசையில் இப்போ நம்ம 8 நாட் போடுவோம். இந்த ஃபர்ஸ்ட் நாட் போட்டதுக்கப்புறம் பேஸ்கெட்டுக்கும் நாட்டுக்கும் இடையில கேப் இல்லாமல் டைட்டாக நாட் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். இந்த குட்டி பாப்பாவுக்கு ஃப்ராக் பண்ணுற அந்த எக்ஸைட்மெண்ட்டில் நான் என்ன பண்ணேனாக்கா, மேல் பக்கம் அதாவது நம்மளை பார்த்த மாதிரி அந்த குட்டி ஒயர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சொருகி விடவே இல்லை. போன வீடியோவில் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டு பின்னிட்டு 2வது ரவுண்ட்லேருந்தே அந்த குட்டி ஒயரை மடித்து அப்படியே கையோட பின்னுறதுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். இது ரொம்ப சின்ன பொம்மை, அம்மாவோட இலவச இணைப்பாக வந்தது. ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால இதுக்கு ஃப்ராக் வருமா என்னன்னே ஒரு டவுட் இருந்துச்சு. ஒரு வழியாக பின்னிட்டேன். அந்த எக்ஸைட்மெண்ட்லேயே அந்த ஒயரை சொருகிறத மறந்துட்டேன். அம்மாவுக்கு ஃப்ராக் பின்னுற வீடியோவை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா 2வது ரவுண்ட்லேருந்து சின்ன ஒயரை மடித்து பின்னிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், கடைசி ஒயரை பர்ஸில் நான் சொருகலை. சப்போஸ் இந்த மாதிரி நீங்கள் சொருகாமல் விட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக பர்ஸில் சொருகணும். ரைட் சைடு போகிற ஒயரை இந்த ஃபர்ஸ்ட் நாட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளேயே சொருகணும். சொருகிட்டு க்ராஸாக சைடில் இருக்கிற ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக எடுக்கணும். அப்போ தான் அந்த ஃப்ராக்கோட ஷேப் உங்களுக்கு கிடைக்கும். மறந்துடாதீங்க, ரைட் சைடு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒயரை சொருகணும். சொருகிட்டு தான் இதில் நாட் போடணும். இப்போ பிங்க் ஒயரோட சேர்த்து மொத்தம் 8 நாட் போட்டிருப்போம் 4வது ரவுண்டில். இப்போ 4வது ரவுண்டு பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு மேல் பக்கம் போகிற ஒயரை விட ஒரு இன்ச் எக்ஸ்ட்ராவாக விட்டுட்டு சிசரை வச்சு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த ஒயரை கையோட சொருகி விட்டுருங்க. இந்த கடைசி நாட் இருக்கு இல்லையா, அதே ஹோல்குள்ளே விடணும். அதே ஹோல்குள்ளே இந்த ஒயரை விட்டு சைடில் க்ராஸாக இருக்கிற ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக எடுக்கணும். சப்போஸ் ரைட் சைடு இந்த ஒயரை நீங்கள் சொருகாமல் விட்டுட்டிங்கன்னா பின்னும்போது கரெக்டாக பின்னிருக்கீங்களான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இப்போது ஃப்ராக்கோட ஷேப்பு இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். இன்னும் 2 வரிசை தான் நம்ம பின்ன போகிறோம். அடுத்து 5வது வரிசையில் ஃப்ராக்கோட ஷேப் நம்ம கொண்டு வர போகிறதில்ல. அதனால ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. பிங்க் ஒயரில் நாட் போட்டுக்கிறேன். லெஃப்ட் சைடு விடுற அந்த குட்டி ஒயரை இந்த வரிசை ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விடலாம். இப்போ ரன்னிங் ஒயர் வச்சு இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஒயரில் ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். இப்போது ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னுறது ரொம்ப ஈஸி தான், அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். வீடியோ இன்னும் முழுசாக 10 நிமிஷம் கூட ஆகலை. அதுக்குள்ளே பாருங்கள், 5வது ரவுண்டு வந்துட்டோம். இனி ஒரு ரவுண்டு தான் நம்ம பின்ன போகிறோம்.
இப்போ கடைசி பிங்க் ஒயர் வரைக்கும் நாட் போடணும். இப்போ கடைசி நாட் போடுறேன். கடைசி நாட் போட்டுட்டு ரைட் சைடு சின்னதாக உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த ஒயரை இந்த கடைசி நாட் இருக்கு இல்லையா, அதே ஹோல்குள்ளேயே உள்ளுக்குள்ளே போயிட்டு பர்ஸுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. இதே மாதிரி ஸ்டார்ட் பண்ண ஒயரையும் சொருகணும். இந்த ஃபஸ்ட்டு நாட் இருக்கு இல்லையா, அதே ஹோல்குள்ளேயே உள்ளுக்குள்ளே கொண்டு போகணும். ஸ்டார்டிங்லேயும் எண்டுலேயும் மட்டும்தான் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் இந்த ஒயரை நம்ம உள்ளுக்குள்ளே சொருகி விடுவோம். இப்போது இந்த குட்டி ஒயர் இருக்கு இல்லையா, ஒரு நாட்குள்ளே இதை நான் சொருகி விட்டுக்கிறேன். ஒரு நாட்குள்ளே மட்டும்தான் இதை இப்போ சொருக முடியும். ஏன்னா குட்டி ஹோல். அம்மாவுக்கு ஃப்ராக் பின்னுற வீடியோவில் 2வது ரவுண்ட்லேருந்தே இந்த சின்ன ஒயரை உள்ளுக்குள்ளே மடித்து வச்சு பின்னுற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பேன். அதை ஒரு 4-5 ரவுண்டுக்குள்ளே வரைக்கும் உங்களால் மடித்து வச்சு பின்னிக்க முடியும். ஆனால் இந்த மாதிரி கடைசியில் நம்ம சொருகுனா ஒரு நாட்குள்ளே மட்டும்தான் சொருக முடியும். ஓகே, இப்போ எல்லா ஒயர்ஸையும் சொருகி முடிச்சாச்சு. ஃப்ராக் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃப்ராக்கில் கடைசியாக இன்னும் ஒரு வரிசை நம்ம பின்ன போகிறோம். வேறு ஒரு ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு லெஃப்ட் சைடு உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு சின்னதாக விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. இப்போ நான் எடுத்துருக்கிற இந்த சின்ன பொம்மைக்கு 5 வரிசை பின்னிங்கன்னா கூட போதும். 6வது வரிசை கூட பின்ன வேண்டியதில்லை. ஏன்னா இந்த 6வது வரிசையில் காலை விடவும் இன்னும் கொஞ்சம் பெருசாகவே வந்துருச்சு. இப்போது இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போட்டுட்டு பார்க்கலாம். இப்போது ரைட் சைடு கடைசி நாட் போட்டுக்கிட்டு இருக்கேன். நாட் போட்டுட்டு ரன்னிங் ஒயரை உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு கட் பண்ணிவிட்டு இந்த கடைசி நாட் இருக்கு இல்லையா, அதே ஹோல்குள்ளேயே இந்த ஒயரை சொருகணும். இதே மாதிரி லெஃப்ட் சைடு இந்த ஃபஸ்ட்டு நாட்குள்ளேயே உள்ளுக்குள்ளே சொருகிடுங்க. பாட்டத்தில் ஒயர் அன்ஈவனாக இருக்கும், அதை ஈவனாக கட் பண்ணிவிட்டு இந்த ஒயர்ஸையும் கையோட சொருகி விட்டுக்கலாம். ஃப்ராக்குக்குள்ளே மடித்து சொருகி விட்டுக்கோங்க. கடைசி 2 ரவுண்டு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் கட் பண்ண ரன்னிங் ஒயர்ஸை சும்மா தான் உள்ளுக்குள்ளே சொருகி விட்டேன். ஆனால் நீங்கள் பர்ஸுக்குள்ளே கையை விட்டு நல்லா பிரிஞ்சு வராத அளவுக்கு சொருகி விட்டுருங்க. இதே மாதிரி எல்லா ஒயர்ஸையும் ஃப்ராக்லேயே மடித்து சொருகி விட்டுருங்க. ஃபுல்லாக சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ ஒரு வழியாக நமக்கு ஃப்ராக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து இந்த ஃப்ராக்குக்குள்ளே பொம்மையை நம்ம செட் பண்ண போகிறோம். இந்த ஃப்ராக்குக்குள்ளே காலில் இருந்தே இந்த பொம்மையை உள்ளுக்குள்ளே வச்சுக்கோங்க. இப்போ போட்டுட்டு இருந்த ஒரிஜினல் ட்ரெஸ்ஸை எடுத்துட்டேன். இதை பின்னி முடிச்சதுக்கப்புறம் இது பின்னதே வேஸ்ட்டுன்னு நினச்சேன். ஏன்னாக்கா இந்த ஃப்ராக்குக்கும் இவளுக்கும் பாருங்கள் லொடன்னு இருக்குது. கண்டிப்பாக இவளை வெளியே எடுத்துகிட்டு போனால் இந்த ஃப்ராக்கில் இருந்து கீழே விழுந்துருவா அப்படின்னு நினச்சேன். இதுக்காக ஒரு சின்ன ஐடியா பண்ணியிருக்கேன் பாருங்கள். பிங்க் கலரில் 3/4 அடியில் ஒரு சின்ன துண்டு ஒயர் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு சென்டரில் 2வது நாட்டுக்கும் 3வது நாட்டுக்கும் உள்ளுக்குள்ளே இந்த ஒயரை இப்போ நான் சொருகிறேன் இல்லையா, இந்த மாதிரி சொருகிக்கோங்க. நடுவில் இருக்கிற 2 ஒயரில் இந்த ஒயரை வெளியே தெரியாத அளவுக்கு சொருகிட்டு ஒயரை அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுட்டு இந்த 2 கார்னரையும் பிடிச்சி ஒரு நார்மல் நாட் போட்டுக்கோங்க. இந்த நாட் வந்துட்டு இவளை கட்டி போடுறதுக்காக. இப்போ நாட் போட்டாச்சு இல்லையா, இவளை நல்லா உள்ளுக்குள்ளே ப்ரெஸ் பண்ணி இந்த கழுத்துக்கு வெளி பக்கத்தில் கொண்டு போயிருங்க. இந்த 2 ஒயரையும் கொண்டு போயிட்டு பர்ஸில் இவளை கட்டி போட்டுருங்க. செம்ம க்யூட்டாக இருக்கால. இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் இந்த அம்மா கீழே விழாமல் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இது நியூ மாடல் ஃப்ராக் மாதிரி இருக்குது. செம்ம அழகாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவே இது வரைக்கும் ஒரு 13 நிமிஷம்தான் ஆகியிருக்கு. இதை பின்னுறதுக்கு கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷம்தான் ஆகும். ஓகே, இப்போ இவ கீழே விழாத அளவுக்கு நாட் போட்டு உள்ளுக்குள்ளே கொண்டு போயிட்டு டைட்டாக முடி போட்டு பர்ஸுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. இந்த ஒயரை ஸ்ட்ரைட்டாகவும் சொருகி விடணும். சொருகி விட்டுட்டு அப்படியே ஆப்போசிட்டில் மேல் பக்கம் பார்த்த மாதிரியும் மடித்து சொருகி இருக்கேன். இந்த மாதிரி சொருகுனா தான் நல்லா டைட்டாக இருக்கும். இவ கீழேயும் விழமாட்டா. இப்போ நமக்கு க்யூட்டான ஃப்ராக் ரெடி ஆயிடுச்சு. ஷைனின்ற சிஸ்டர் பேஸ்கெட்டில் இந்த மாதிரி டால் பின்னி எவ்வளோக்கு சேல் பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இப்போ நார்மலாக ஒரு 2 ரோல் கூடயே ஒரு 500 ரூபாய்க்கு சேல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பொம்மையை எவ்வளோக்கு கடையிலேருந்து வாங்குறீங்கன்னு அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ பொம்மை வந்துட்டு 150 ரூபா அப்படின்னாக்கா 500 ரூபா ப்ளஸ் 150 ரூபா 650 ரூபா ஆகுது இல்லையா. அப்புறம் அம்மாவை பின்னுறதுக்கு 1/4 ரோல் வரைக்கும் தான் ஒயர் நமக்கு தேவைப்படும். ப்ளஸ் பீட்ஸ் இதுக்கு வந்துட்டு ஒரு 30 ரூபா போடுங்க. அப்புறம் இந்த டாலை பின்னுறதுக்கு ஒரு 200 ரூபா சார்ஜ் போடுங்க. டோட்டலாக 880 ரூபா. இதை அப்படியே ரவுண்ட் ஆக்குனீங்கன்னா 900 ரூபா வரைக்கும் இந்த பேஸ்கெட்டை நீங்கள் சேல் பண்ணலாம். நீங்கள் 3 ரோல் 4 ரோல் கூடையில் கூட இந்த மாதிரி பின்னிக்கலாம். அம்மாவையும் பொண்ணையும் ஒரே கூடையில் கூட பின்னிக்கலாம். உங்களோட விருப்பம் தான். அதுக்கேற்ற மாதிரி சார்ஜ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த பர்ஸை பற்றி நான் சொல்லவே இல்லை. இது ஒரு நியூ மாடல் பர்ஸ். இது எப்படி பின்னுறதுன்னு நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியாச்சு. இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா 2 மூடி பின்னிருக்கேன். ஃபர்ஸ்ட் மூடி டாப்பை க்ளோஸ் பண்ணி பின்னிருக்கேன். 2வது மூடி இந்த டாப்புக்கு மேலே வர மாதிரி பின்னிருக்கேன். இதுக்கு மேக்னெட்டிக் லாக்கும் வச்சுருக்கேன்.
உள்ளே இருக்கிற பொருள் கீழே விழாத அளவுக்கு சிம்பிளாக இந்த மூடி பின்னிருக்கேன். ரொம்ப அழகாக வந்திருக்கு இந்த பர்ஸு. இந்த பர்ஸ் எப்படி பின்னுறதுன்னு ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த அம்மாவை எப்படி பின்னுறதுன்னு ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். மறக்காமல் பாருங்கள். இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.